everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரீடிங் தான் பண்றேன், மூன் கைடன்ஸ். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எண்டு வரைக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோட ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும். ஸோ அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளார போகலாம். Communication is key. Yes. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கம்யூனிகேஷனில் நீங்கள் ஹையாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் கம்யூனிகேஷன் மட்டும் ப்ராப்பராக இருந்துருச்சு அப்படின்னா உண்மையிலே உங்கள் லைஃப்பில் வேறு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. இப்போது அன்வான்டான பீப்புள், தேவையில்லாத பீப்புள், தேவையில்லாத சூழ்நிலைகள் எல்லாமே உங்களோட லைஃப்பில் இப்போ கரண்ட்லி இருக்குது. அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்குமே சரி, இவங்க நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ், இவங்க நம்மளோட ஃபேமிலி, இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் மட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு, அதாவது எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எங்கே நோ சொல்லணும், இது மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா எஸ், உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. half of the problems கம்யூனிகேஷன்னால தான். ஸோ கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருக்கணும். அண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கல, போல்டா சொல்லுங்க. ரிக்ரெட் பண்ண தேவையில்லை. ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, மறுபடியும் நமக்கும் அவங்களுக்கும் இந்த பாண்ட் பிரேக் ஆயிடுமோ. ஜஸ்ட் போல்டா வேண்டான்னா வேண்டான்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நீங்க ஹை ஃபோக்கஸ் எதுக்கு பண்றீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு. உங்க வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகணுமா, நீங்க ஹாப்பியா இருக்கணுமா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யணுமா, அப்போ கம்யூனிகேஷன்ல ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் கம்யூனிகேட் பண்றப்போ எமோஷன்ஸை கொண்டு வந்துடுறீங்க. அண்ட் பழைய திங்கிங்ஸ், மெமரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அதனால நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத பேச முடியாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிளாக்கேஜஸுமே இருக்கக்கூடாது இனிமேல். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. அதாவது இப்போ கரண்ட்லி நீங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க. ஒரு சில பேருக்கு தெரியும் நீங்க ஒரு ஹாப்பியான பிளேஸ்ல இல்ல. இப்ப கரண்ட்லி நீங்க இருக்கிற பிளேஸ்ல ஹாப்பியா இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்கள விட்டு விலகி வர்றதுக்கு யோசிக்கிறீங்க. பட் கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? ஐ திங்க் ஒரு சில பேர் இப்போ உங்ககிட்ட இருந்து விலகி இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருப்பீங்க. இட் குட் பி உங்களோட பார்ட்னரா இருக்கலாம், இல்லைனா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், யாரா வேணா இருக்கலாம். ஒன்ஸ் அவங்களோட நீங்க டெய்லியும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனா இப்போ அவங்க உங்களோட கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் அ பேட் திங். ஓகே, உங்களுக்கு ஒரு மெசேஜ், இதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு எதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்க மாறணும். உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் மாறிட்டாங்க, உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. ஆனா நீங்க இன்னும் மாறாம இருக்கீங்க. ஸோ நீங்க மாறணும். ஆல்தோ சேஞ்சஸ் கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்ங்கிறது உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகணும்.
இப்போ கரண்ட்லி வந்து உங்களோட கம்யூனிகேஷன் வீக்கா இருக்கு, அதுக்கு ரீசன் வந்து நீங்க இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைகள், கரண்ட் சூழ்நிலைகள் தான் காரணம். ஓகேங்களா? சரி, ஏன் வந்து ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூன்னு சொல்றாங்க? பிகாஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு கேரக்டர் இருக்கு. நீங்க ஆக்சுவலி ஒரு யூனிக் பர்சன் தான், ஒரு டிஃப்ரெண்டான பர்சன். உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு மத்தியில நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதை ஒரு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல, அதனால அவங்க வந்து விலகி நிக்கிறாங்க. நீங்க போகட்டும்னு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த அழகான கேரக்டர், அந்த யூனிக் கேரக்டர்ஸை வந்துட்டு நீங்க டெவலப் பண்ணணும், அதை வெளியே கொண்டு வரணும். மற்றவங்களுக்காக க்ளோஸ் மைண்டடா இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு இப்போ கரண்ட்லி வந்து ஒரு சில பேர் வந்து எமோஷ்னலாக நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்கு. என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களோட லைஃப்பை நினைச்சு, இல்லை ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை நினைச்சு, உங்க எதிர்காலம், உங்க பாஸ்ட், உங்களோட ஓன் செல்ஃப், இதெல்லாம் நினைக்கிறப்ப என்ன கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கணும். பி ஆக்டிவ். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப வந்து உங்களோட ஓவர் திங்கிங் தான், பயங்கரமா ஓவர் திங்கிங். அதாவது கொஞ்சம் பிரேக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ஒரு சில சமயம் வந்துட்டு உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, உங்க கட் ஃபீலிங் மேல நம்பிக்கை வைங்க. அண்ட் ஏன் இந்த மெசேஜ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா வருது அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்து கம்ப்ளீட்டா மாறப்போகுது. நீங்க நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க கேட்ட கேள்வி, ஏன் என் வாழ்க்கை முன்னேறல, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு இருந்த உங்களுக்கு கடைசியில என்ன பிரச்சனை, எந்த இடத்துல வந்துட்டு நம்ம லாக் ஆகியிருக்கோம் அப்படின்ற ஒரு 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 தாட் உங்களுக்கு வந்துடும். யூனிவர்ஸ் வந்து காமிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை கம்ப்ளீட்டா வந்து மாறுது. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். தட்ஸ் த வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். See, believe in the impossible. See, இது வந்து இந்த மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ரேர் சான்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்க்காத டைம்ல திடீர்னு அந்த மாற்றங்கள் வரும். வெரி பாசிட்டிவ். திஸ் கார்டு இஸ் டோட்டலி வெரி 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 பாசிட்டிவான ஒரு கார்டு. ஓகேங்களா? வெரி பவர்ஃபுல் மெசேஜ் அண்ட் வெரி பாசிட்டிவ் கார்டு. ஓகேங்களா? என் வாழ்க்கையில மாற்றமே வரல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போடுங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வருது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல சேஞ்சஸ் வரும். அதாவது உங்களோட டே டு டே லைஃப்ல மாற்றங்கள் வரும். நீங்களே வந்துட்டு அந்த டே டு டே லைஃப்ல இவ்வளோ நாளா எப்படி வாழ்ந்துட்டு வந்தீங்களோ அதை விட டிஃப்ரெண்டா வாழ போறீங்க. ஓகேங்களா? See, don't let your past hold you back. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்க பாஸ்ட்டை மட்டும் இதுல கொண்டே வராதிங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ரொம்ப டூ மச் ஆஃப் உங்கள் லைஃப்பை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதே அந்த பாஸ்ட் ரிலேட்டடான மெமரிஸ், அதனுடைய அட்டாச்மெண்ட்ஸ், அதோட ஃபீலிங்ஸ், இது எல்லாமே தான். ஸோ இப்போ வந்து ப்ராப்பரான வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இட் இஸ் த பெஸ்ட் டைம். நீங்கள் மூன் ப்ரேயர் பண்ணுங்க. மூன் ப்ரேயர் இஸ் மஸ்ட். இப்போ நீங்கள் கிறிஸ்டல்ஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா மூன் எனர்ஜைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மோஸ்ட்லி வந்து உங்களோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆல்தோ ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேஜர் இஷ்யூ அப்படின்னு பார்க்குறப்போ பணம் தான். உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி தான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ், மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கே காரணம். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் மணிங்கிறது வரும். எப்போ வரும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு வந்துட்டு உங்களோட பாஸ்ட்ல இருந்தோ அந்த தேவையில்லாத தாட்ஸ்ல இருந்து வெளியே வரீங்களோ அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ அண்ட் கம்யூனிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். எந்த ஒரு பர்சனுக்கு அவனோட கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்து அது மேலே நம்பிக்கை இருக்கோ எந்த விதமான சூழ்நிலையுமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஆல்தோ அவங்க வந்து ஒரு குட் பர்சனாக இருக்கட்டும், ஈவன் டாக்ஸிக்காக கூட இருக்கட்டும், கம்யூனிகேஷன் தான் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ வந்து தேவையில்லாத தாட்ஸை போட்டு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் சூழ்நிலைகளில் வந்துட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்க, இது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் லைஃப்பில் வந்து மேஜர் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க, தேர்ட் பார்ட்டி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். சரி, ஆக்சுவலி யூ ஆர் பிளெஸ்டு தான். நீங்கள் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்குமே பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது மறைஞ்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து மற்றவங்களோட ஷேடோவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு தேர்ட் பர்சனோட ஷேடோவில் வாழ்றதுனால அவங்களோட கர்மாவை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களே தவிர உங்களுடைய அந்த குட் கர்மா பேசவே இல்லை. ஸோ இட் இஸ் அ டைம் டு பிரேக் த பாண்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ அதனால தான் உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதிலே நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் மூன் கைடன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டான மெசேஜாக இருந்தாலும் பவர்ஃபுல்லான மெசேஜஸ் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் மேஜர் இஷ்யூஸில் இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகளோட எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சிரும். அண்ட் நீங்களுமே வந்து எதிர்காலத்துக்கான வழியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.